Ninth question பார்ப்போம். Ninth question என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the equation of the median and the altitude of the triangle ABC through A. இப்போது vertices ABCக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏலேருந்து தான் நமக்கு மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் போகுது. ஸோ அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மீடியனை வந்து நம்ம டின்னு எடுத்துக்கலாம், ஆல்டிடியூடை வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, இது சி. ஸோ இங்கேருந்து இங்கே போகுதுல்ல, ஸோ இதுதான் மீடியன். ஸோ இதை டின்னு எடுத்துக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு ஹைட்டு, இதேமே ஏலேருந்து தான் போகுது. இப்போ நம்ம ஈன்னு எடுத்துருக்கோம், சரியா? ஸோ இப்போ இதை ஏலேருந்து இ, இப்போ ஏலேருந்து டிங்கிறது வந்து நமக்கு மிட் பாயிண்ட்டு. எப்போவுமே மீடியன் வந்து மிட் பாயிண்டில் தான் வரும். அப்போ மிட் பாயிண்ட்டு, இப்போ பிசியோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா ஆல்ரெடி ஏக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 6,2ன்னு. ஸோ டியோடைய பாயிண்ட் வந்து நம்ம பிக்கும் சிக்கும், பியோடைய பாயிண்ட் வந்து -5, -1, சியோட பாயிண்ட் 1,9. ஸோ இப்போ பிக்கும் சிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி, ஓகேவா? இதனுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசிங்கிறது தான் நமக்கு டியோடைய பாயிண்ட்டு. ஸோ இதை மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா டியோடைய பாயிண்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி ஏவோட பாயிண்ட் இருக்குது, டியோடைய பாயிண்ட் இருக்குது. ரெண்டு பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி ஏடிக்கு நம்ம ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியனுங்கிறது நமக்கு ஏடி. ஸோ அந்த ஏடியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிச்சிடலாம். ஏடிங்கிறது ஸ்ட்ரைட் லைன். ஸோ அதோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பாயிண்ட் இருந்தால் ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இ, ஆல்டிடியூடு. ஓகேவா? இப்போ ஆல்டிடியூடும் ஏலேருந்து தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைட்டு கண்டுபிடிக்கணும் ஆல்டிடியூடுக்கு. இப்போ ஏஇ அப்படிங்கிறது வந்து பிசியில் பர்பண்டிகுலராக இருக்குது. இது பிசி, ஏஇ, ஓகேவா? இப்போ ஏஇ அப்படிங்கிறது வந்து பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, ஓகேவா? பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ இது பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு பாயிண்ட் தேவை. ஸோ இதுதான் நம்ம அடுத்தது போடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே பாருங்கள். ஏடி அப்படிங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட்டு, ஓகேவா? சொல்லியிருந்தேன்ல, இதுதான் டி பாயிண்ட்டு. ஆல்டிடியூட் பாயிண்ட்டு கொஞ்சம் தள்ளி சும்மா வரைஞ்சிக்கலாம், ஈன்னு வரைஞ்சிக்கலாம். இது டின்னு வச்சுக்கோங்க. ஆல்டிடியூடுங்கிறது ஹைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஇ இஸ் அ மீடியன். அப்போனா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இதுங்கிறது தான் நமக்கு டியோட வேல்யூ. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கும், பிசிக்கும் பியோட வேல்யூக்கும் சியோட வேல்யூக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணோன்னா இதை வந்து x1 y1 எடுத்துக்கணும். இதை வந்து x2 y2ன்னு எடுத்துகிட்டு ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. ஸோ அப்படிங்கிறது தான் மிட் பாயிண்ட்டுடைய ஃபார்முலா. அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு -2, 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ டியோட பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏவோட பாயிண்ட் தெரியும், டியோடைய பாயிண்ட் தெரியும். ரெண்டு பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியனை கண்டுபிடிக்கிறோம். மீடியங்கிறது ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். ரெண்டு பாயிண்ட் இருந்தால் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா வந்து நமக்கு இதுதான் தெரியும். y - y1 / y2 - y1 = x - x1/x2 - x1. ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் கீழே சிம்பிளிஃபை ஆகுது. அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க, உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க 8. அதே மாதிரி இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்மை இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது எல்லாமே 2 டேபிளில் வரனால 2ஐயும் காமனாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும், ஓகேவா? இன்னும் கட் ஷார்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். ஒரே டேபிளில் இருந்துச்சுன்னா அதையும் கட் ஷார்ட் பண்ணலாம். ஸோ கட் ஷார்ட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இப்போ இது வந்து ஏடியோடைய மீடியனுடைய ஈக்குவேஷன். ஏஇக்கும் நம்ம ஆல்டிடியூடைய ஈக்குவேஷன் போடணும். ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் போடணும்னா நமக்கு தான் சொல்லிட்டாங்க என்னதுன்னா ஏஇ அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டு பிசி நமக்கு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஇ அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா பிக்கும் சிக்கும் நமக்கு பாயிண்ட் தெரியும். இந்த ஏக்கும் ஈக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பிசியோடைய ஸ்லோப்பை யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல, ஓகேவா? இப்போ இது ரெண்டும் பர்பண்டிகுலர்னா என்னது? m1 × m2 = -1. இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ m1 கண்டுபிடிக்கணும். ஏஇக்கு எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும், பிசிக்கு எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து பிசியோடைய எம் வேல்யூ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிக்கும் சிக்கும் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எம் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், கரெக்டாக? ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க, ஓகேவா? y2 - y1/x2 - x1. இது எம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, ரெண்டு பாயிண்ட் இருந்தால் எம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணி இப்போ பிசியோடைய ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாங்க. பிசியோடைய ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எம்மோட வேல்யூ 5/3ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பிசியோடைய ஸ்லோப்.
ஓகே, இப்போ ரெண்டுமே எம் வரனால இதை M1 நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏஇக்கும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஏக்கு வேல்யூ இருக்குது, ஈக்கு கிடையாதுல்ல. ஸோ இப்போ ஏஇயுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், M1 × M2 = -1 தெரிஞ்சிருச்சு. இப்போ M1 தான் நமக்கு தெரியும் 5/3 × M2 = -1. இப்போ M2வை மட்டும் வச்சுட்டு இந்த 5/3 ஆன்சர் எடுத்துகிட்டு போனால் -3 மேலே வந்துடும், கீழே 5 வந்துடும். அப்போ -3/5 கிடச்சிடும். இப்போ M2 ஸ்லோப் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஈக்கான ஸ்லோப் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஸ்லோப்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇயோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது எதுடைய ஸ்லோப்பு, ஏஇயோடைய ஸ்லோப்பு, ஏஇயோடைய ஸ்லோப். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஸ்லோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும். எந்த ஃபார்முலாவில் இப்போ ஒரு ஸ்லோப்பும் இது வந்து ஸ்லோப்பு. இப்போ ஏஇக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு வந்து பாயிண்ட் இருக்குது, இதுக்கு வந்து ஸ்லோப் வேல்யூ இருக்குது நம்மகிட்ட. ஏஇயோடைய ஸ்லோப் வேல்யூ வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும், இங்கே என்ன -3/5 ஒரு ஸ்லோப்பும் இருக்குது, ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னென்னா ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்ட் இருந்தால் ஈக்குவேஷன் போடுறது வந்து y - y1 = mx - x1. இதுதான் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவில் எம்மோட வேல்யூ y1 x1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இதுதான் x1 y1 எடுத்துக்கணும், ஏயோட பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 5 வந்து இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இப்போ 5 இங்கிட்ட வந்துடும். அப்புறம் இங்கே 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க, இங்கே 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த சைடில் தான் கொண்டு போகணும் எக்ஸை பாசிட்டிவ்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்க சொல்லியிருந்தால. ஸோ அதனால் லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே காமனாக ஒரே டேபிளில் இல்லை. ஸோ அதோட நிறுத்திடணும். ஸோ இதுதான் ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியுடைய ஈக்குவேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போது நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது மீடியனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிளுடைய ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது 10th சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஹூஸ் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து -1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருந்தா நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்க நம்பரை 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒயிட் டேர்மை இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரே நம்பரில் இருக்கா, சிம்பிளிஃபை பண்ணக்கப்புறம் பாருங்கள் ஒரே டேபிளில் இருக்கானு இல்லை, வேறு டேபிளில் தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே விட்டுடலாம்.